வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ஆர்டிஃபிஷியல் லவ்வில் ஆர்டிஃபிஷியல் இருக்குமானா லவ்வில் இருக்கக்கூடாதான். லவ் ரொம்ப நேச்சுரலான விஷயம். ஆனால் லவ்வை சுற்றி நிறைய விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருக்க முடியுது. உண்மையான காதலா இல்லையா அப்படிங்கிறது நான் சொல்லுவேன், நிறைய நேரத்தில் அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கல்யாணம் வரைக்கும் எந்த காதலையும் பிரித்து பார்க்கவே முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த காதலுடைய உண்மையா பொய்யா அது எப்படி நிற்கிதுன்னு தெரிய வரும் அப்படிமோ. அதில் ஏற்கனவே நம்ம நிறைய லென்த்தியாக பேசியிருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அது எப்படி அந்த ஒரு உருமாற்றம் ஆகுது, ஒரு பரிணாம மாற்றம் ஆகுது, அப்புறம் அந்த காதல் எப்படி ஒரு வாழ்க்கையை நோக்கி நகருதுன்ட்டு. இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் லவ்னு நான் சொல்கிறது இங்கே காதலை தூண்டக்கூடிய இல்லை காதலால் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பற்றி. இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குள்ள வித்தியாசம் சாங்ஸில். அமெரிக்காவில் மூவியில் பெரிய சாங்ஸ்லாம் இருக்காது, டூயட் சாங்லாம் பெருசாக இருக்காது. தீம் சாங் தான் வச்சுருப்பாங்க எல்லா இங்கிலீஷ் மூவிலையும். தமிழ் மூவியாக இருக்கட்டும், இந்தியன் மூவிஸாக இருக்கட்டும், ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்ன ஸ்ட்ரக்சரு? ஒரு 4-5 சாங்கு, அதில் ஒரு 3 சாங் டூயட் சாங்கு, ஒரு சாங் மாசா என்ட்ரி சாங்கு, அந்த ஹீரோவாக பெரிய ஹீரோவாக இருந்தால், அப்புறம் ஏதாவது இந்த புத்திமதி சொல்கிறக்கு ஒரு சாங்கு, இல்லை ஃபேமிலி ஜாயின் பண்ணுற சாங்ஸு. இந்தமாரி சாங்ஸ் ரொம்ப இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா. இந்த காதல் பாட்டை எழுதுறது யார்? வைரமுத்து அவர்லாம் எழுதுகிறாங்க. வைரமுத்தோட வயசு என்னென்னா 65 வயசு 70 வயசு அவருக்கு. இதுக்கு மியூசிக் போட்டவர் இளையராஜாவாக இருக்கலாம், ஏஆர் ரஹ்மானாக இருக்கலாம். யாருமே இந்த 20 வயசு 25 வயசு இல்லை. இந்த காதல் எந்த வயசுக்குரியது? 20 வயசுக்குரியது. 15 வயசு அந்த 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 பீரியடில் இருக்கிற ஒரு லவ் ஒரு நேச்சுரல் பட்டிங் லவ். இந்த பீரியடில் இருக்க அந்த பாட்டை, சினிமா பாட்டை கேட்டுகிட்டே இருக்கான். 30 வயசு 40 வயசில் இருக்கவங்க லவ் சாங்கை கேட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? எப்போயாவது வண்டியில் போகும்போது கேட்பாங்க. இதையே போட்டு கேட்டு அந்த காலத்தில் டேப்லெட் தேஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். அதனால் திருப்பி ஒரே பாட்டை நம்ம ஆளுங்க ஒரே பாட்டையே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். ஃபுல் கேசட்டும் கேட்பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இந்த ஏஜில் 15 to 25 வர வேண்டிய ஒரு அனுபவங்கள். இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க இயற்கையாக. ஆனால் இவங்களுக்கு ஒரு பாட்டு வருதில்ல, அந்த பாட்டை எழுதினவர் ஒரு 70 வயசுக்காரரு, அதுக்கு மியூசிக் போடுறவர் ஒரு 50 வயசுக்காரரு, அதுக்கு அந்த பாட்டை பாடுறவங்க பெரும்பாலான சிங்கர்ஸ். நீங்கள் பழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானகி, அவங்க சுசீலா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஜானகியை பார்த்தா அந்த லவ் சாங் பாடுற மாதிரியே தெரியாது. அவங்க பயங்கர ஒரு ஒயிட் சைடில் பட்டெல்லாம் அடித்து தெய்வீகமாக இருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க குரலில் அது வருது. ஸோ மார்க்கெட்டு ஒரு பெஸ்ட்டான விஷயங்களை எடுத்து, ஏன்னா காம்படிஷனில் அவங்க தான் சர்வே ஆகியிருக்காங்க அந்த காம்படிஷனில், பிஸ்னஸில். ஸோ அந்த மியூசிக், அந்த லிரிக்ஸு, அந்த சாங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு பையனுடைய உணர்ச்சியை இல்லை பெண்ணோட உணர்ச்சியை சொல்லக்கூடிய மாதிரி வருது. ஆனால் அது உண்மையான உணர்ச்சினா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையான உணர்ச்சி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஆல்பமில் பாடுறவங்க பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், அவங்க அந்த ஏஜ் குரூப்பில் பாடுவாங்க. அந்த ஏஜ் குரூப் டீம் தான் மியூசிக் பண்ணும். அந்த ஏஜ் குரூப் டீம் தான் லிரிக்கும் பண்ணுது சம்டைம்ஸ். ஸோ அதனால தான் நீங்கள் கொரியாவில் பார்த்தாலும் சரி, அமெரிக்காவில் பார்த்தாலும் அந்த பாப் கேங்ஸு, அந்த டீம் பாப்புலராக ஷார்ட் டைமில் பாப்புலர் ஆவாங்க. ஒரு 15-16 வயசில் பாப்புலர் ஆரம்பிப்பாங்க. 25-30 அவங்க வேறு ஒரு டைமென்ஷன் எடுத்துப்பாங்க. நான் அதை நேச்சுரல் லவ்வாக பார்க்குறேன், நேச்சுரலான ஒரு எபிலிட்டியாக பார்க்குறேன். அவங்களுக்கு உண்மையிலே அந்த பீரியடில் இருக்கிற இமேஜ், அவங்களுடைய காதல் எக்ஸ்ப்ரெஷனை அவங்க அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது அங்கே இருக்க அந்த ஏஜ் யூத்துக்கு கனெக்ட் ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஏஜ் யூத்துக்கு 60s கேங்கு தான் மியூசிக் போட்டு கொடுத்துட்ருக்கு. ஸோ இதை நான் ஒரு நேச்சுரல் எக்ஸ்ப்ரெஷனாக பார்க்கல, ஒரு ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி இதுதான். பட் அவங்க ஒன்றும் ப்ராடக்டில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லா தான் இருக்குது. அது ஒரு நேச்சுரலான ஒரு லவ் சாங்காக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த டிஃப்ரென்ஸை நம்ம வச்சுக்கணுங்கிறது என்னோடய பணிவான கருத்து. நன்றி, வணக்கம்.